கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜூன் மாதத்தில் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசித்து பிரசனத்துக்கு நேராக நம்ம போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த மாதத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், ஏதாகிலும் கேட்டாலும் அப்படி இல்லை, எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கேட்குறீங்க, புலம்பலோடு அல்ல, அழுகையோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, என் நாமத்தினாலே உரிமையோடு என்ன செய்யுங்க, கேளுங்க. அப்போது நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் என்ன செய்வேன், உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். எதை கேட்க வேண்டும் அப்படின்னா அதற்கு முன்னாடி உள்ள ஒரு வசனத்தை இருக்குது பாருங்க. 13வது வசனம் அதே அதிகாரத்தில் வாசிக்கல. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். அப்போ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியான காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதாவது என்னன்னா, ஆண்டவர் சொல்றது, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன், செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டு, அந்த நீங்கள் கேட்டதில் குமாரனில் என்னில் பிதா மகிமைப்படும்படியான காரியங்கள் என்ன செய்ய வேணும், வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் தைரியமாக, உற்சாகமாக, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வீர்கள். அது குமாரனையும் மகிமைப்படுத்தும், பிதாவாகிய தேவனையும் அது மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோவான் 16வது அதிகாரம் 23வது வசனம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில், யோவான் 16:23 வாசிங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தினால கேட்டால் நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை என்ன செய்வேன், கட்டாயமாக செய்வேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்லும்போது 16வது சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன சொன்னா, அந்த நாளில் நீங்கள் என்னிடத்துல எதுவும் ஒன்று கேட்க மாட்டீங்க, ஆனால் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் என்ன செய்வீங்க, கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதா செய்வார் என்று சொல்லி வாக்கு. பிதாவும் உங்களுக்கு பதில் தருவார், உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ 24வது வசனத்தை வாசிங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்க, உங்க குறைவு நிறைவாகும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு கேளுங்க, அதை பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குறைவு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவனுக்கு சந்தோஷம் அல்ல, துக்கமும் கவலையும் தான் வரும். சந்தோஷம் ஒரு நாள் வராது, துக்கமும் கவலையும் வேதனையும் தான் வருது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைய நான் நிறைவாக்கும்படிக்கு என்கிட்ட கேளுங்க அப்படின்னு இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். எது குறையாக இருக்குது? வியாதி நிமித்தம் உங்கள் வாழ்க்கை குறைவாக இருக்குதா?
குடும்பத்தில் என்ன குறை இருக்குது, வருமானத்தின் நிமித்தம், பொருளாதாரத்தின் நிமித்தம், அபிஷேகத்து நிமித்தம், ஆவியானவர் இல்லாத நிமித்தம், இல்லைன்னு சொன்னால் வரங்கள் இல்லாத நிமித்தம் ஊழியத்தில் வறட்சியா, வல்லமைகள் இல்லாத ஊழியத்தில் ஒரு குறைபாடு காணப்படுதா, தீர்க்க தரிசன 9 விதமான வரங்கள் இதில் எதுவும் இல்லாதபடி வறட்சியாக காணப்படுது, ஊழியத்தில் ஒரு வறட்சி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வறட்சி, தேவனுடைய வல்லமை ஆவியான ஒரு அசைவாடத்தில் பார்க்க முடியாத ஒரு வறட்சி, ஒரு குறைவு என் வாழ்க்கையில் இருக்கிறது நினைக்கிறீங்களா? கேளுங்கள், அவர் தருகிறார். வருமானத்தில் குறைவா, இயேசுவின் நாமத்தில் அவர் நாம மகிமைக்குன்னு கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு குறை, பலவீனம் அல்லது வியாதி அல்லது வறுமை அல்லது கடன் நிமித்தம் உங்கள் சந்தோஷம் குறைவாக இருக்கலாம். அது நிமித்தம் போராட்டம், பிரச்சனை, மாந்திரிக செய்வின கட்டு நிமித்தம், குழந்தை இல்லாத நிமித்தம், இல்லை குடும்பத்தில் பிரிவினை நிமித்தம் ஏதோ ஒரு குறை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த மாதத்தில் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கேட்கறது நான் உங்களுக்கு கொடுக்கிறது உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் உங்களுடைய எல்லைகளிலும் சந்தோஷத்தை நிறைவாய் கொண்டு வந்து விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க சந்தோஷத்தை நிறைவாக்குகிற அற்புதத்தை, அதிசயத்தை, ஆச்சரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கல அப்படின்னா, இதுவரைக்கும் தேவையானது, சந்தோஷத்தை நிறைவாக்குகிறது, அவசியமானது நீங்க கேட்கல. இப்ப அவசியமானது நீங்க கேளுங்க, நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்க சந்தோஷம், உங்க வாழ்க்கை நிறைவாகும், உங்கள் குடும்பம் நிறைவாகும், உங்கள் ஊழியம் நிறைவாகும், உங்கள் அபிஷேகம் நிறைவாகும், உங்கள் மகிமை நிறைவாகும்படிக்கு நீங்கள் பெற்று கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாக கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆமென். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நம்பிக்கையோட நான் நிறைவா இருக்கும்படி இது ஒரு காரியம் வாழ்க்கையில குறையா இருக்குது, என் எதிர்காலத்துக்கு தடையா இருக்குது, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் தடையா இருக்குது, என் குடும்ப வாழ்க்கையில தடையா இருக்குது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில தடையா இருக்குது. கேளுங்கன்னு சொல்லி ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறாரே, நிறைவாய் இருக்கும்படி, உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, உன் வாழ்க்கை நிறைவாய் இருக்கும்படி, உன் எதிர்காலம் நிறைவாய் இருக்கும்படி, உன் ஊழியம் நிறைவாய் இருக்கும்படி, உன் தரிசனம் நிறைவாய் இருக்கும்படி, கர்த்தருடைய திட்டம் நிறைவாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் தருகிறார், கர்த்தர் தருகிறார், கர்த்தர் தருகிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களை வெறுமையா விட மாட்டார். இந்த 5 மாத காலம் அளவு மாத்திரமில்லை, இந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு குறை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், ஏதோ ஒரு எல்லையில், ஏதோ ஒரு பகுதியில், ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு குறை, ஒரு தொய்வு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்குது. நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அதை அவர் நிறைவாக்கி தர அவரே நான் செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா. ஆமாம். இப்போது அந்த நிறைவாக இருக்கிறத ஆண்டவர் செய்ய போதுமானவர். அது மாத்திரமில்லை, 1 யோவான்ல 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களே. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தில் கேளு, எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன ஆண்டவர். இப்போ 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நீங்க எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்கிட்ட கேள்வி, எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாரு. குமாரனில் பிதா மகிமைப்படும்படி தருவேன்னு சொல்லிட்டார். மெய்யாகவே மெய்யாகவே பிதா உங்களுக்கு என்ன செய்வார்? என் நாமத்தில் கேட்டால் தருவேன்னு சொல்லி தருவார்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு. இந்த வசனங்கள்லாம் எதை கேட்டாலும், எதையாகிலும் கேட்டாலும் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப 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 வருது. 1, என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். அடுத்து அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டாலும், எதை கேட்டாலும் அவர் தந்துருவேன்னு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் அவருடைய நாமத்தில் கேளுங்க, அவருடைய சித்தத்தின்படி கேளுங்க, எதை கேட்டாலும் அவர் தருவார். அவர் சித்தத்தின்படி இருக்கிற எதா இருந்தாலும்
அவர் ஒரு நாள் தடை பண்ண மாட்டார். அப்படி நாமத்தில் கேட்குற எதையாக இருந்தாலும் ஆண்டவர் தடை பண்ணவே மாட்டார், நிச்சயமாக தருவார். அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும், அது காலம் கடந்ததாக இருந்தாலும், அது முடிந்து போனதாக இருந்தாலும், அது மறந்து போனதாக இருந்தாலும், அது முடியவே முடியாது என்று சொல்லி நீங்கள் முடிவு கட்டினதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எதை கேட்டாலும் கர்த்தர் தருகிறார். அவருடைய நாமத்தின்படி கேட்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, அவர் நமக்கு பதில் தருகிறார். அந்த காரியத்தை நிறைவேற்றி அவர் முடிப்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 15. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று. நாம அவர் சித்தத்தின்படி நாம எதை கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நாம கேட்கும் பொழுது அவர் காது கொடுக்கிறார், அவர் கேட்கிறார் என்றும் நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். முதல்ல நீங்க கேட்கிற காரியத்தை ஆண்டவர் காது கொடுத்து செவி கொடுத்து கேட்கிறாருங்கிற நிச்சயம் விசுவாசம் இருக்கட்டும். அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னா, நிச்சயமாகவே இந்த மாதத்தில் கர்த்தர் அதற்கு பதில் தருவார். அதை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க செபிச்சது, நீங்க வேண்டிக் கொண்டது, நீங்க கேட்டது, அதை கர்த்தர் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ளும்படி அவர் அற்புதத்தை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. உங்க ஜெபத்தை, உங்க விண்ணப்பத்தை நீங்க வேண்டிக் கொண்டது அவர் கேட்டிருக்கிறாரு. கேட்டது மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிறார். இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட மேன்மையான, மகிமையான, அதிசயமான ஆச்சரியத்தை, ஆமை சுத்திரம், அற்புதமான ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். அப்பொழுது உங்க சந்தோஷம் நிறைவாக இருக்கும். உங்க வாழ்க்கையில் அப்பொழுது குறை இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எதெல்லாம் குறை நினைச்சீங்களோ அந்த குறை உங்களுக்கு இருக்கா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எத்தனை நன்மை? ஒரு நன்மையும் என்ன செய்யாதான்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை அப்படின்னு வசனம் இருக்குது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், சொல்லுங்க, ஒரு நன்மையும் உங்களுக்கு குறையாது. ஒன்று கூட உங்களுக்கு குறையாதுன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்று கூட குறையாது. ஏதோ 1-2 குறைஞ்சிருச்சுங்க, இது மட்டும் குறைவா இருக்கு, அது மட்டும் குறைவா இருக்கு, இல்லவே இல்லை. எதுவுமே உங்களுக்கு குறைவா இருக்காது. ஆமாம், ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார். சரி, அப்போது இந்த மாதிரி வாக்குத்தத்தம், என் நாமத்தர நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தெய்வம் அவர். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் குறை இருக்குது? என் வாழ்க்கையில் ஏன் கரை மாதிரி இருக்குது? என் வாழ்க்கையில் ஏன் சங்கடங்கள் இருக்குது? என் வாழ்க்கையில் ஏன் வறட்சி வெறுமை இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். கேள்வி வருமா வராதுங்களா? இவ்வளோ வருஷமாக நான் தேடிட்டு இருக்கிறேன், இவ்வளோ வருஷமாக உபவாசம் போடுறேன், இவ்வளோ வருஷமாக ஜெபிக்கிறேன், இவ்வளோ வருஷமாக கண்ணீர் ஒடிக்கிறேன், இவ்வளவு நாட்களாக நான் தேடினேனே, நான் என்ன செய்தேனே, ஓடினேனே, உழைச்சேனே, ஜெபிச்சேனே, கொடுத்தேனே, அர்ப்பணிச்சேனே, எல்லாமே செய்தேன். ஆனால் இவ்வளவு நாள் ஏன் எனக்கு குறைவு இருந்துச்சு? இவ்வளவு நாள் ஏன் எனக்கு வறுமை இருந்துச்சு? இவ்வளவு நாள் ஏன் எனக்கு வெறுமை? இவ்வளவு நாளாக ஏன் எனக்கு வீண்பலி, குறை, கஷ்டம், கரை, இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்குது. அதனால் ஆண்டவர் சொல்றார், இந்த நாளில் உங்களோடு கூட அவர் நேரடியாக பேச விரும்புகிறார். ஏன் இப்படிப்பட்ட குறை, ஏன் இப்படிப்பட்ட சங்கடம், ஏன் இப்படிப்பட்ட அவமானங்கள் உங்களுக்கு வந்திருக்குது? யோவான் எழுதின சுவிசேஷம் ஒரு சம்பவம். ஒன்று, தேவ மகிமை வெளிப்படவே இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவித்தது. ஒன்று, தேவ மகிமை வெளிப்படவே இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது. நிரந்தரம் அல்ல, இது தேவனுடைய திட்டத்தில் தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தடுமாறிட்டேன், நான் தவறிட்டேன், நான் சரியில்லை, கர்த்தர் என்னோடு கூட இல்லையோ, அவர் திட்டத்துக்குள்ள, அவர் சித்தத்துக்குள்ள, அவர் தரிசனத்துக்குள்ள இல்லாததுனால இது எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்துருச்சு, இது ஒரு கரையா மாறிடுச்சு, இது ஒரு குறையா மாறிடுச்சு, இது ஒரு வேதனையா மாறிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1 to
3வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் இருக்கிறார், குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அப்போ இங்க ஒரு பிறவி குருடன் இருக்கிறான். இந்த சம்பவத்தை வச்சு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். என் தலை எழுத்து அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. உலக சனங்க சொல்லும்போது என் தலை எழுத்து அப்படித்தான் எழுதி வச்சிருக்குது, நான் இப்படி கஷ்டப்படணும், இப்படி எல்லாம் இருக்கணும்னு முன்னமே ஆண்டவை எழுதி வச்சுட்டான், அதனாலதான் என் வாழ்க்கையில் அப்படியே நடக்குதுன்னு சொல்லி இயேசுவை அறியாத ஜனங்கள் ஒரு சில அறிஞ்சவங்க கூட புலம்புகிறது உண்டு. இது ஆண்டவர் உனக்கு எழுதி வச்ச எதிர்காலம் வாழ்க்கை கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இவர்களுடைய தாய் தகப்பன் செய்த பாவமோ தப்போ என் வாழ்க்கையில இல்லை, எங்க அப்பா செய்த பாவமோ இல்லை, எங்க அம்மா செய்த பாவங்களோ இல்லை, என் முற்பிதாக்கள் செய்த பாவமோ என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்களையும் சங்கடங்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் வேதனையும் தனிமையும் வறுமையும் கஷ்டங்களையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை முற்பிதாக்கள் செய்திருந்த ஒருவேளை பாவமோ இல்லை பெற்றோர்கள் செய்த பாவமோ என் வாழ்க்கையில் சாபமாய் வந்து நிற்கிறது என்று சொல்லி நிறைய நேரத்தில் நீங்க புலம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் சொன்ன ஆண்டவர் சொல்லுறார், இல்ல, முற்பிதாக்களோ உன் பெற்றோர்கள் செய்த பாவமும் கிடையாது, அதனால் வந்த சாபத்தினால் வந்த வாழ்க்கை இது கிடையவே கிடையாது. ஒருவேளை நீங்க நினைப்பீங்க, ஆமா நான் சரியில்லாதனால, நான் செஞ்ச பாவத்தினால, நான் செஞ்ச மீறுதலினால, நான் செஞ்ச அக்கிரமத்தினால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள், இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம், இப்படிப்பட்ட ஒரு வேலை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒருவேளை புலம்புகிருச்சுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இது நீ செய்த பாவமும் கிடையாது, அதனால் வந்த சாபமும் இது கிடையாது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒன்னு என் தலையெழுத்துன்னு முடிவுக்கு வந்துட்டீங்க, அதுவும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன்குறித்த தெய்வம், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்த தெய்வம் சொல்றாரு, தலையெழுத்து தவறா இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது உங்க பெற்றோர்களோ முற்பிதாக்களோ உங்கள் பாட்டன் பூட்டர்கள் செய்த பாவம் உங்களுக்கு தொடர்வதா இல்லை, அதனால வந்ததும் அல்ல இந்த வாழ்க்கை. அது மாத்திரமில்லை, நீங்கள் செய்த பாவத்தினால சாபத்தினால உங்க வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கிடையாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். அப்புறம் இப்போ உங்களுக்கு தோணுது, ஒரு சில மனிதர்கள் செய்த சதியினாலையும் சூழ்ச்சியினாலையும் என் வாழ்க்கை அழிக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இல்லை இல்லை, மனிதர்களுடைய சூழ்ச்சியும் கிடையாது, வஞ்சகமும் கிடையாது, மனிதர்களாலேயும் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று சொன்னான். அப்ப ஆண்டவர் எதற்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாத மனிதரால மற்றவருடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை எப்படி மாற்ற முடியும்? அதை ஏன் நம்பிக்கொண்டிருக்கிற? அதை ஏன் நீ நம்புற? அது எப்படி சாத்தியம்? அப்ப ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அவன் கையில தான் இருக்குன்னா, அவன் மற்றவங்களுடைய தலையெழுத்தை, அவங்களுடைய எதிர்காலத்தை, அவங்களுடைய வாழ்க்கையை சூனியமாக்க முடியும், நல்லாக்க முடியும்னா கர்த்தர் எதற்கு? ஆண்டவர் எதற்கு? இயேசுநாதர் எதற்கு? ஒருவனாலும் உன் வாழ்க்கையை மாற்றவும் முடியாது, ஒருவனாலும் உன் வாழ்க்கையை அழிக்கவும் முடியாது, ஒருவனாலும் உன் வாழ்க்கையை ஆக்கவும் உயர்த்தவும் முடியவே முடியாது. காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்குன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இத்தனை நாள் நான் அதைத்தானே நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை நல்ல பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கிறான், நீ நல்லா ஏமாந்துருக்கிற. மனுஷருடைய வார்த்தைகளில் உன்னுடைய சுய புத்தியில சாய்ந்து உன்னை நீயே வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற. அப்ப எதனால இப்படி நடந்துச்சு என் வாழ்க்கையில? இப்போ இந்த சீலோவாம், அதாவது இந்த குருடன், பிறவி குருடன், அவன் வாழ்க்கையில அவன் கேட்டிருப்பான், ஏன் ஆண்டவரே நான் இப்படி குருடனா பிறந்துட்டேன் அப்படின்னு நிறைய நாட்கள், அவன் விவரம் தெரிஞ்ச நாட்கள் இருந்து அவன் கேள்வி கேட்டிருப்பான். அப்பா அம்மாட்ட கேட்டிருப்பான், நீங்க செஞ்ச பாவத்தினால வந்துருச்சா, இல்ல மூதாதையர் செய்த பாவத்தினால நான் குருடனா பிறந்துட்டேனா, இல்ல நான் பிறக்கும் போதே குருடன் ஆயிட்டு நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன், அல்லது என் தலையெழுத்தே எப்படித்தானா குருடனாவே வாழணும்னு தான் என் தலையெழுத்து ஆயிடுச்சா
அப்படி சொல்லி அவன் கேள்விகள், அநேக கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்குது. நிறைய பேர் பார்த்தாங்க, ஆமாம் இவங்க பெற்றவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ இப்படி குருடனா பிறந்துட்டான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பாவம் இவன் தலையெழுத்து பாருங்க, கண்ணு தெரியாமல் குருடனாவே பிறக்கணும்னு இவன் தலையெழுத்தாக இருந்திருக்கு. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் குருடனா இருந்தால் நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன்றலாம். அவன் பிறக்கும் போதே பார்வை இல்லாதவனா பிறந்திருக்கிறானே. அப்போ இதை என்ன சொல்றது? பிறக்கும் போதே பாவத்தோடய பாவம் செஞ்சுட்டே பிறந்துட்டானா? கிடையாது. அவன் புலம்பி இருப்பான், வருத்தப்பட்டிருப்பான். அவன் நடக்கிறதுக்கோ அவனுடைய காரியம் அவன் வேலையை செய்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் யாரோ ஒரு துணையோடு வாழணும், யாரோ ஒரு உதவி இல்லாமல் அவனால் தனித்து வாழ முடியாத அவள நிலைமை. யாரையோ ஒருத்தர் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கு உன் வாழ்க்கை யாரையோ ஒருத்தங்களை கெஞ்சிட்டு இருக்கிற நிலைமை இருக்குதா? அந்த பிறவி குருடனை போல உன் வாழ்க்கையும் நீ யாரையோ எதிர்பார்த்து கொண்டு, யாரையோ கெஞ்சி கொண்டு, யாரையும் நம்பிக்கொண்டிருக்கிறையா? ஆண்டவர் சொல்லாரு, நீ இனி யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரைக்கும் புலம்பிக் கொண்டதை உனக்கு சொல்கிறேன். இது எதற்காக உண்டானது? தேவனுடைய நாமம், தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனாலதான் 2000 வருடம் ஆனதுக்கு அப்புறமும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பார்வை இல்லாத குருடர்கள் பிறந்திருந்த பொழுதும் இந்த குருடனை குறித்து, பார்வை இல்லாதவனை குறித்து இன்றளவும் பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, உன் வாழ்க்கை ஒரு சாதாரணமாய் முடிகிறது அல்ல, ஒரு சகாப்தமாய், ஒரு சரித்திரமாய், எல்லாருக்கும் ஒரு அற்புத அதிசயமான சாட்சியாய் உன் வாழ்க்கை விளங்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பூமி உள்ளளவு உன் ஜனங்கள் இருக்கும் மட்டும் உன் வாழ்க்கை சாட்சியாக சொல்லப்படும். கர்த்தருடைய நாமம் அதன் மூலம் மகிமைப்படும்படிக்கே, தேவ மகிமை வெளிப்படவே உன் வாழ்க்கையில் இந்த குறையும் கரையும் வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சங்கடங்களும் வேதனைகளும் வறுமையும் இதன் நிமித்தமே வந்திருக்கிறது. தேவனுடைய திட்டத்தில் இதெல்லாம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய வேலை என்னன்னா, இந்த பார்வை இல்லாத குருடனுடைய வேலை பிச்சை எடுக்கிறது. என்ன வேலைங்க? பிச்சை எடுக்கிற வேலை. தன்னுடைய வாழ்க்கை வாழுகிறதற்கு, தன்னுடைய வயிற்று பசியை போக்குகிறதுக்கு, தனக்கு தேவைகளை சந்திக்கிறதுக்கு தாய் தகப்பன் பெற்றோர் இருந்தாலும் கூட இவன் பிச்சை எடுக்கிறவனாய் இருந்தான், தருமம் வாங்குகிறவனாய் இருந்தான். ஒன்று, பார்வை இல்லாதவன். 2, தன் தேவைக்காக, தன்னுடைய காரியத்துக்காக கையேந்தி பிச்சை எடுக்கிறவன். எவ்வளவு ஒரு வேதனையான நிலைமை யோசிச்சு பார்க்குறீங்களா? பார்வை இல்லாமல் இருந்தாலும் சரி, நல்ல வசதியான நல்ல சகலமும் உண்டாகியிருக்கிற ஒரு பிரமாதமான ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தா நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, ரோட்டில் வந்து தான் என்ன கேட்க முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு என் வாழ்க்கை பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிறேன். இன்னைக்கு ரோட்டில் நிற்கிற நிலைமை, இன்னைக்கு ஒன்றும் இல்லாத நிலைமை, யார்கிட்டையும் எதுக்காக எதனாலும் கையேந்தி நிற்கிற நிலைமையில் இருக்கிறேன். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லார், ஒரு காலத்தில் கையேந்தினவன் தான், ஒரு காலத்தில் பிச்சை எடுத்தவன் தான், ஒரு காலத்தில் பார்வை இல்லாதவன் தான், ஒரு காலத்தில் எல்லாருடைய உதவியும் தேடி தேடி கெஞ்சி அலைந்தவன் தான். ஆனால் இன்று அவனுடைய உதவி அநேகருக்கு தேவைப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கண்ணு இருந்தும் குருடர்களாய், இயேசு நாதரை அறியாம, மேசியாவை அறிந்து கொள்ளாத எத்தனையோ வேத பாரகர், பரிசேயர்கள், யூதர்கள், புறஜாதி ஜனங்கள் இருந்தாங்க. கண் உள்ளவர்களும் காணும்படிக்கு கண் இல்லாதபடி, பார்வை இல்லாதவனை பார்க்கும்படி செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்ணு இருந்தும் பார்க்க முடியாம இருக்கிறவங்களை கண்ணு இல்லாத இவனை, பார்வை இல்லாத பார்க்க வச்சு இவன் மூலம் அநேகரை கர்த்தர் திருப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ நாமம் மகிமைப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூட பழக்க வழக்கம் என்கிற அந்த குருட்டு தன்மையில இருந்தவர்களை கர்த்தர் இவனை கொண்டு விடுதலையாக்குகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் அதே அதிகாரத்தில் 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்களேன்.
இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேற்று உண்டாக்கி சீலோவாம் குளத்துல போய் என்ன செய்ய கழுவு என்று சொன்னார். அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். இங்க கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இங்க எல்லாருக்கும் செய்த அற்புதத்தை செய்த போல இவருக்கு செய்யாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தரையில எச்சு துப்புறாரு. துப்பி உமிழ் நீரை துப்பி அந்த மண்ணை சேறு உண்டாக்கி அந்த மண்ணை எடுத்து அவருடைய கண்களில் என்ன செய்கிறார்? பூசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, அவனுக்கு கண் இந்த விழியே இல்லாமல் இருந்தானா. எது இல்லாமல் இருந்தானா? இந்த கண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண் பால் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டுமே அவன் கண்ணில் இல்லாமல் இருந்துச்சான். என்ன செஞ்சுங்க? கண் பார்வை இல்லைன்னா கண்ணு இருந்துச்சு, பார்வை இல்லாமல் இருந்துச்சு அப்படி கிடையாது. இவனுக்கு கண்ணே இல்லாமல் இருந்துச்சு. பிறக்கும் போது ரெண்டு கண்ணு இல்லாம பிறந்திருந்தார். ஆதியில தேவன் மண்ணை பிசைஞ்சு ஆதாமை என்ன செஞ்சாரு? உருவாக்கினார். இங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இங்க எச்சு துப்பி சேறு உண்டாக்கி மண்ணை பிசைஞ்சு என்ன செய்கிறார்? அவனுக்கு கண்ணு உண்டாக்குகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லாத ஒன்றை தேவநாமம் மகிமைப்படும்படிக்கு உனக்காக புதிதாய் உருவாக்குகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த பார்வை இல்லாதவனை பார்த்துருப்பாரு. அவன் என்ன கேட்டிருப்பான்? ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் கண்ணு வேணும், ரெண்டாவது என்ன வேணும்? பார்வை வேணும்னு கேட்டிருப்பான். கண்ணே இல்லை அவனுக்கு, ரெண்டு குழியாத்தான் இருக்குது. பிறக்கும் போது ரெண்டு குழிகள் தான் இருக்குது. கண்ணும் இல்லை, அதனால பார்வையும் இல்லை அவனுக்கு. என்ன இப்படி பிறந்திருக்க? கண் பார்வை இல்லாமல் பிறந்த கூட பரவாயில்லன்றாங்க, பார்க்கலாம். ஆனால் பார்க்கறதுக்கு அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தா கண்ணே என்ன செய்யாமல் இருக்குது. அப்போ ரெண்டு கண்ணுக்குள்ளேயும் குழி மட்டும்தான் இருக்குது. பார்க்குறவங்களும் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க, ரொம்ப பரிதாபப்படுது. பிறப்பே இப்படி ஒரு இவன் கண் இல்லாமல் இப்போ பிறந்திருக்கான்னு இவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது. ஒரு உறுப்பே இல்லாமல், முக்கியமான உறுப்பு சரீரத்தின் விளக்கு எதுங்க? கண்ணு. இவன் வாழ்க்கையில இருள் தான் இருக்கு, விளக்கு இல்லையே, வெளிச்சமே இல்லையே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கண்ணே இல்லாம இப்படி பிறந்திருக்கிறானே, இவன் செஞ்ச பாவமா, இவன் பெற்றோர் செஞ்ச பாவமா, யார் செஞ்ச பாவம், இப்படி ஒரு பரிதாபத்துல பிறந்துட்டானேன்னு சொன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எச்சு துப்பி மண்ணை உண்டாக்கி என்ன செய்ய? கண்களை, ரெண்டு கண்களை உண்டாக்கி அவன் கண் குழிக்குள்ள வச்சு என்ன செய்கிறார்? எங்க போ சொல்றாரு? சீலோவாம் குளத்துக்கு போ. இல்லாதவைகளை உருவாக்குகிறவர், உருவாக்குகிறவர். எல்லாருக்கும் முன்னாடி உருவாக்கி காண்பிச்சார். ஆதியில ஆதாமுக்கு இப்படித்தான் மண்ணை பிசைஞ்சு அவன் மனுஷனா உருவாக்கினேன். அதே மாதிரி கண் இல்லாத, இந்த பார்வை இல்லாதவனுக்கு கண்ணை உருவாக்குகிறார். எதுக்கு மண்ணை நம்ம நினைக்கிறோம்? மண்ணை அப்படி பிசைஞ்சு லேசாக கண்ணில் அப்படி பூசி விட்டாங்க. இல்லை இல்லை, கண்ணு ரெண்டு செஞ்சு ரெண்டு குழியிலையும் வச்சு அவனை அனுப்பி விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்லைன்னா கண்ணில் கையை வச்சே உடனே ஜெபம் பண்ணி விட்டாலே அவர் கண்ணு என்ன செஞ்சிருக்கு? தெரிஞ்சிருக்கும். ஆமாவா இல்லையா? வெறும் கையை மட்டும் வச்சு ஜெபம் பண்ணி விட்டு எத்தனை பேர் பார்வை அடைகிறாயா, இப்பொழுது தெரிகிறதா அப்படி சொல்லி எல்லாம் என்ன செஞ்சிருவார்? அனுப்பி விட்டுருவார். ஆனா இங்க கண்ணை எதை மண்ணினால உருவாக்கி அவனை அனுப்பி விடுகிறார். எங்க அனுப்பினார்? சீலோவாம்க்கு. இவன் யார்? அனுப்பப்பட்டவன். அல்லேலூயா. நீ செஞ்ச பாவம் கிடையாது, உன் பெற்றோர் செஞ்ச பாவம் கிடையாது, மனுஷங்க செஞ்ச சூழ்ச்சி கிடையாது, உன் தலையெழுத்தும் கிடையாது. நீ யாருன்னா அனுப்பப்பட்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அனுப்பப்பட்டவன்னா இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னா அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலன்னா அனுப்பப்பட்டவன், கர்த்தரால் அனுப்பப்பட்டவன். இங்க கர்த்தரால் சீலோவாம் என்கிற குளத்துக்கு இவன் அனுப்பப்படுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சொல்றாரு, ஏன் இவ்வளவு பெரிய குறை? நீ கர்த்தரால் அனுப்பப்பட்டவன்.
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி அனுப்பப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள் அனுப்பப்படும் பொழுது, நீங்க அந்த வார்த்தையின்படி போகும் பொழுது உங்கள் குறையெல்லாம் நிறைவாகிவிடும். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். முழுமை அடைந்து விடும், இல்லாததும் உருவாகிவிடும். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா. இப்போ அங்கே போகிறான், சீலோவாம் குளத்தில் போய் என்ன செய்கிறான்? அந்த தண்ணி எடுத்து கழுவுகிறான். இப்போ மண் அப்படியே கரைஞ்சி போனதுக்கப்புறம் பார்த்தா 2 குழிகளுக்குள்ளேயும் கண்கள் புதிதாய் உருவாகி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறவர் மாத்திரமில்லை, எல்லாருக்கும் முன்பதாக உருவாக்குகிற கர்த்தர். மறைமுகமாக செய்யலை, எல்லாரும் காண செஞ்சார். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அல்லேலூயா. அதாவது என்ன செய்வீங்க? கிரியேட்டிவ் மிராக்கல் கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன்னை கொண்டு செய்ய போகிறார். இல்லாததை புதுசாக உருவாக்குவார் உன்னை கொண்டு. ஆமாம், சூம்பி போன கையை முழுசாக வளர வைப்பார், சூம்பி போன காலை வளர வைப்பார், கை காலு இல்லாததை புதிதாய் முளைக்க வைப்பார். கிரியேட்டிவ் மிராக்கிள், சிருஷ்டிப்பு, உருவாக்குகிற, புதிதாய் உருவாகிற அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்யும்படிக்கு கர்த்தர் உன்னை அனுப்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களை கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் செய்யும்படி அவர் அனுப்புகிறார். அவன் கண்களை கழுவி விட்டு திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வந்தவுடனே அவன் சாயல்ல இருக்கிறான், இல்லை வேறு ஒருத்தனா இவனான்னு தெரியலன்னு எல்லாம் நம்பலை. ஏன்னா அவனுக்கு 2 கண்களில் குழி விழுந்திருக்கு, கண்ணே இல்லை, கருவிழி இல்லை, வெள்ளை விழி இல்லை. இவனுக்கு அப்படி இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண் இல்லாமல் பார்த்தோம், இப்போ 2 கண்ணு வந்திருக்க. இவன் இல்லை, அவன் சாயல்ல இருக்கிற வேற ஒருத்தன் நினச்சிட்டான். எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் தான் அந்த மனுஷன் சொல்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் இருக்கவே வாய்ப்பு இல்லை. இவன் இந்த உயரத்துக்கு, இவன் மேலே இந்த அபிஷேகம், இவன் மேலே இந்த தரிசனம், இவனை கொண்டு இத்தனை அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனை போல இவர்கள் இருக்கிறார்கள், இவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, இல்லை இல்லை அந்த மனுஷன் நான் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? நீ குறை சொன்ன மனுஷன் நான் தான், நீ பரிதாபப்பட்ட மனுஷன் நான் தான், நீ முகம் சுழிச்ச மனுஷன் நான் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், பரிதாபப்பட்டு எத்தனை பேர் பிச்சை போட்டிருப்பாங்க, அவங்க இன்னைக்கு அவனை பரிதாபமா பார்க்குறாங்க. சொல்லுங்க. அவனை பிரமிப்போடு பார்க்குறாங்க, அவனை ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க, அவனை அதிசயத்தை போல பார்க்குறாங்க. முன்னாடி அற்பமா பார்த்தாங்க, பரிதாபமா பார்த்தாங்க, பாவமா பார்த்தாங்க, ஒரு சிலர் சாபமா பார்த்தாங்க, ஒரு சிலர் பூமிக்கு பாரம்னு நினைச்சாங்க, ஒரு சிலர் ஏன் இருக்கிறார் கூட நினைச்சாங்க. ஏன் இந்த தர்மம் வாங்கிட்டு இருக்க, பிச்சை எடுத்துருந்த இந்த குருடர் கூட என்ன நினைச்சிருப்பான்? பிறவி குருடன் என்ன நினைச்சாலும் தெரியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாய் தகப்பன் கூட பெருசா மதிக்கலைங்க. அவங்க தாய் தகப்பன்ட்ட கேட்குறாங்க, அவன் வளர்ந்துட்டான், அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், அவன்கிட்டே கேட்டுக்குங்க, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவங்க தாய் தகப்பன் என்ன செய்கிறாங்க? ஒதுங்கி கொள்கிறார்கள். பாருங்க, ஏன்னா பரிசேயர் சதுசேயர் கேட்குறாங்க. கேட்ட போது 20வது வசனம், தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவனின் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவருடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். இது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்க. ஜெப ஆலயத்துக்கு போக முடியாது, ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆராதனையில் கலந்துக்கிற முடியாது. கட்டுப்பாடு. இயேசுவை கிறிஸ்து மேசியான்னு யாராச்சும் அறிக்கை பண்ணினா அவங்கள சபையை விட்டு விலக்கி வச்சிருவாங்க. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதுனால மேசியா இயேசு கிறிஸ்து தான் என்று தாய் தகப்பன்மாருக்கு தெரிஞ்சிருந்தாலும்
கண்ணே இல்லாம பிறந்திருந்த தன்னுடைய பையனுக்கு 2 கண்களும் உருவாகி இன்னைக்கு பார்வையே தெரியுதே. இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்திருக்குதே. அதற்காக அவர் தான் மேசியான்னு சொல்லி ஒத்துக்கிற வேண்டியதானே? இல்லை இல்லை, பாரம்பரியத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? இயேசுநாதரை விட்டுட்டு ஆலயத்தை, ஜெப ஆலயத்தை பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறாங்க. இப்ப சீலோவாம் குளத்துல போய் கழுவ சொன்னதுக்கு காரணம், அந்த 14வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு சேறு உண்டாக்கி திறந்த நாள் ஓய்வு நாளை சனிக்கிழமையாய் இருந்தது. அதனாலதான் இவங்க திரும்ப திரும்ப எப்படி பார்வை அடைஞ்ச அப்படி கேட்குறாங்க. சொல்லுகிறான், இப்படி என்ன செய்தார்? சேற்றை உண்டாக்கி கண்ணை வச்சாரு, வச்சு என்னை என்ன செஞ்சார்? பூசி அனுப்பி விட்டாரு அப்படிங்கிற. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, ஓய்வு நாளில் கண்ணாடி பார்த்தாலே வேலை செய்கிறான்னு அர்த்தம். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்போ சேறு உண்டாக்குறாரு ஆண்டவர் அப்படின்னா அவன் என்ன செஞ்சிட்டாரான்? வேலை செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். செங்கல் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? தண்ணி ஊற்றி மண்ணை குழப்பாங்க, கையில் மிதிச்சு, காலில் மிதிச்சு என்ன செய்வாங்க? அவன் சேற்றை உண்டாக்கி அதை செங்கல் அறுப்பாங்க. இங்கே இயேசுநாதர் என்ன செஞ்ச? எச்சு துப்பி என்ன செஞ்சார்? சேறு உண்டாக்கி விட்டார். ஓய்வு நாளில் இயேசுநாதர் வேலை செய்து விட்டார். அதை குற்றம் சாட்டுகிறதுக்காக அதை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. 2வது, இவன் இருந்த இடத்துலேருந்து சீலோவாம் குளம் ஓய்வு நாள் தூரத்தை விட அதிகம். ஓய்வு நாளில் இவ்வளவு தூரம் தான் நடக்கணும்னு ஒரு சட்டமே இருக்குது. சனிக்கிழமை ஓய்வு நாளில் யூதர்கள் ஒரு 1 கிலோமீட்டரு அப்படின்னா அந்த நாளில் 1 கிலோமீட்டர் தான் நடக்கணும். அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது. நடந்துட்டால் ஓய்வு நாள் சட்டத்தை மீறிட்டதாக அர்த்தம். இல்லை ஒரு 1.5 கிலோமீட்டர், ஒரு 2 கிலோமீட்டர் தான் நடக்கணும் அப்படின்னா அந்த நாளில் அவ்வளோதான் நடக்கணும். அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. தொடர்ந்து நடக்க கூடாது. அப்படி நடந்துட்டா ஓய்வு நாள் சட்டத்தை மீறினதா அர்த்தம். இப்போ சீலோவாம் குளம், இவன் இருக்கிற இடத்த இருந்து சீலோவாம் குளம் என்னன்னா ஓய்வு நாள் தூரத்தை விட அதிகமாக இருக்கிறது. ஒன்று இயேசுநாதர் ஓய்வு நாளை மீறிட்டாரு. 2 இவன் பார்வை இல்லாத இவன் என்ன செஞ்சான்? ஓய்வு நாளை மீறிட்டான். மீற வச்சது யாரு? இயேசுநாதர். எந்த குளத்துல போய் கழுவு சொன்னாரு? தண்ணியே இல்லைங்களா? வீட்டில் தண்ணி இல்லைங்களா? போகிறவங்ககிட்ட தண்ணி இல்லையா? ரோட்டு ஓரத்தை கொஞ்சம் கூட தண்ணி இல்லையா? கண்ணை கழுவுறதுக்கு, மூஞ்சியை கழுவுறதுக்கு? சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்க. ஏன் அந்த குளத்துல போய் தான் கழுவணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதன்படி இவன் கீழ்ப்படிந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓய்வு நாள் மீறணும்னு தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. இயேசுநாதர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதை மட்டும்தான் கேட்பேன். பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் கலாச்சாரங்களையும் நான் ஒரு நாளும் மூட பழக்க வழக்கங்களையும் பின்பற்ற போகிறது இல்லை. இயேசுநாதர் வார்த்தைக்கு மட்டுமே கீழ்ப்படிவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால இவனுக்கு நிந்தை வரலாம், இவனுக்கு அடி வரலாம், இவனுக்கு உதை வரலாம், இவனுக்கு தண்டனை வரலாம். அது எல்லாம் எனக்கு கவலை இல்லை. இயேசுநாதர் என்ன சொன்னாரோ, இதுவரைக்கும் படாத வேதனையா, இதுவரைக்கும் படாத அவமானங்களா, நிந்தைகளா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அவர் வார்த்தையின்படி செய்கிறேன்னு சொல்லி என்ன செஞ்சார்? போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, திரும்ப 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 இவனிடத்துல கேட்குறாங்க. கேட்கும்போது பாருங்க, 34வது வசனத்தில் இவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பாருங்க. பிறவி குருடனுக்கு அவர்கள் அந்த பிறவி குருடனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறமே தள்ளிவிட்டார்கள். பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. யாரு? பரிசேயர். என்ன சொல்? பரிசேயர் வந்து அவனை கேட்டுட்டு திரும்ப திரும்ப கேட்கறத பார்த்து பாருங்க 16வது வசனத்தில், அப்பொழுது பரிசேயர் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாதனால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர்
பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இயேசுநாதர் ஓய்வுனால என்ன செஞ்சிட்டாராம்? கை கொள்ளவில்லை. அவர் மீறுகிறார். அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல. இயேசுநாதர் பாவி என்று சொல்லி பரிசேயர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் சொல்றாங்க, அவர் பாவி, இப்படிப்பட்ட அற்புதங்கள் அவரால் செய்யவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு பாவியால இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்ய முடியும்? இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுது. இப்போ திரும்ப திரும்ப கேட்குறாங்க, நீ தேவனை மகிமைப்படுத்துன்றாங்க. யாரை? அந்த பிறவி குருடன்ட்ட திரும்ப 2வது தரம் அழைச்சி கேட்டு என்ன செய்கிறாங்க? 24 இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், நீ தேவனை மகிமைப்படுத்து அப்படி சொன்னால், அவர் பாவின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் குருடனாக இருந்தேன், நான் காண்கிறேன், இது மட்டும்தான் எனக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பிறவி குருடன் அப்படி சொல்கிறான். சொன்னது மாத்திரமில்லை, இவனுடைய பாருங்க, இவன் எப்படி பார்த்துக்கிறாங்க? முழுவதும் பாவத்தில் பிறந்தவனா. யாரு? இந்த பிறவி குருடனை. அப்ப எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவன் ரோட்டு ஓரத்தில் அவன் பிச்சை எடுத்துக்கொண்டும் அவன் பார்வை இல்லாதவனாகவும் அவன் இருக்கும் பொழுது அவனை எப்படி பார்த்துக்கிறாங்க? இந்த பரிசேயர் சொல்லும்போது முழுவதும் பாவத்தில் பிறந்தவன் சொல்லிக்கிறாங்க. அப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? முழுவதும் பாவி. பாவி என்று அவன் தள்ளப்பட்டவன இயேசுநாதர் அவன் பாவி கிடையாது, தேவ நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர்றவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய நேரத்தில் உங்களையும் பாவி பாவின்னு சொல்லலாம், ஆண்டவர் உங்களிடத்தில் இல்லைன்னு சொல்லலாம், தேவன் உங்களை தள்ளிவிட்டார்னு சொல்லலாம், தேவனுக்கு விரோதமானவன் சொல்லலாம், உங்கள் பாவமானவர் என்று சொல்லலாம், ஒன்றும் இல்லாதவர் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உலகம் உன்னை பாவி என்று குற்றம் சாட்டலாம், ஆனால் நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கே பிறந்திருக்கிறாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ என் தாசன். யாக்கோபே, உன்னை உண்டாக்கினவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறார். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உங்களை மறக்கலைங்க. தாய் தகப்பன் கூட கை கழுவி விட்டு ஒதுக்கிட்டாங்க. எனக்கு தெரியாது, அவன் பாடு உங்க பாடுன்னு ஒதுக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் குடும்பத்தில் உள்ள ஒதுக்கிக்கல, ஓம் பாடு. ஆண்டவர் அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, ஊழியத்தை செய்ய சொல்றாரு, அபிஷேகம் இப்படி நடத்த சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய சொல்றாருங்க, வாழ்க்கை இப்படி நடத்த சொல்றாரு, குடும்ப காரியத்தை இப்படி சொல்றாரு, அது ஓம் பாடு. என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு தெரியாது, கையை கழுவலாம். இந்த பிறவி குருடன் தாய் தகப்பன்மார் கையை கழுவுனது போல குடும்பத்தில் உள்ளவங்க, உடன் பிறந்தவங்க, கட்டின கணவன், கட்டின மனைவி, பிறந்த பிள்ளைகள், பெற்ற பிள்ளைகள் உங்களை கை கழுவி விடலாம். உன் பாடு, அது உன் காரியம். வேலை செய்யற இடத்துல உங்களை ஓனர்களோ நம்பினவர்களோ உங்களை கை கழுவி விட்டுறலாம், அது ஓம் பாடுங்கலாம். அது அவனிடத்திலே கேட்டுக்கோங்கன்னு சொல்லலாம். ஊழியம் செய்து கொண்டிருப்பீங்கன்னா ஊழிய காரியத்திலையும் கூட நிறைய தடுமாற்றங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் பொழுது ஸ்தாபனங்களோ, பொறுப்புகளோ, தலைமைகளோ, நண்பர்களோ, சக ஊழியர்களோ, விசுவாச மக்களோ, பொறுப்புல உள்ளவர்களோ, அதிகாரத்தில் உள்ளவர்களோ சொல்லலாம், அது உன் பாடு, அது அவன்கிட்டே கேட்டுக்கணும்னு சொல்லி உண்மையில என்ன செய்யலாம்? பழிய வச்சிடலாம். கவலைப்படாதீங்க, கத்து சொல்லுகிறார். தேவநாமம் மகிமைக்குன்னு ஒவ்வொரு காரியமும் நடக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறேன், ஒன்று கூட அவர் அறியாம கீழே விழுகாது அப்படின்னு சொன்னா, இப்படி உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலை மற்றும் எப்படி அவர் அறியாமல் நடக்கும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா,
உந்தன் தயவா என்னை நடத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு பரிசேயர்கள், வேதத்தை போதிக்கிறவங்க, கற்றுக் கொடுக்கிறவங்க, ஊழியம் செய்யறவங்க சொல்றாங்க, முழு பாவத்தில் பிறந்தவன் நீன்னு சொல்லலாம். சக மனிதர்கள் பார்த்து இவன் எப்படி பார்வையடைஞ்சா இல்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லலாம். பெற்றவர்கள் அவன் பாடு அவன்கிட்ட கேட்டுக்க, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லலாம். இதனால நமக்கு பொறுப்போ நட்புகளோ உறவுகளோ நம்மை விட்டு போய்விடும் என்று சொல்லி தாய் தோப்பன் கூட உதறி தள்ளிவிட்ட பொழுதும் மறுபடியும் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, அவனை 35வது வசனத்துல அவனை அவர்கள் புறம்பே தள்ளி விட்டார்கள். அவன் என்ன செஞ்சாங்க? முழு பாவத்தில் பிறந்தவன் அவன் தள்ளி விடுறாங்க கீழே. அவன் கீழே விழுந்து உருளுகிறான். மனிதன் தேவ நாம மகிமைக்குன்னு பிறந்திருக்கிற உங்களை தேவ நாம மகிமை பலமாய் வெளிப்படும் போதும் அநேகர் உங்களை தள்ளி விட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் மேல இருக்கிற அபிஷேகத்தை, உங்கள் மேல இருக்கிற தரிசனத்தை, உங்கள் மேல இருக்கிற உன்னதமான மேன்மையை, கர்த்தருடைய வல்லமையை, மகிமையை வெளிப்படுகிறத அவங்க அறியாமை துணிந்து உங்களை தள்ளி விடலாம், கீழே விழ தள்ளலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கேள்விப்பட்டு உன்னை தேடி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க, தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க, குழியில விழுந்த நிலைமையில் இருக்கிறீங்க, தடுமாறி நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை பார்த்துருக்கிறார். நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றான். உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று அவரை பணிந்து கொண்டான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ விசுவாசி, தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசி, தேவ மகிமையை உன் வாழ்க்கையில காண்பாய், உன் குடும்பத்தில் காண்பாய், உன் வேலைகளில் காண்பாய், உன் ஊழியத்தில் காண்பாய், நீ இருக்கிற எல்லைகளில் காண்பாய். நீ மட்டுமில்ல, உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேர்களும் காண்பார்கள். அப்படிப்பட்ட வெளியரங்கமான அற்புதங்களை, அதிசயங்களை, கிரியேட்டிவ் மிராக்களை உருவாக்குற சிருஷ்டிப்பின் அற்புதத்தை, அதிசயத்தை எல்லாம் காணும்படி கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதுவரை எந்த ஜாதியினிடத்திலும் எந்த ஜனத்திடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களையும் செய்யப்படாத அதிசயங்களையும் இந்த ஸ்தலத்தில், இந்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு தள்ளிவிடப்பட்ட, முழு பாவத்தில் பிறந்தவன் என்று அற்பமாய் சொல்லப்பட்ட, ஒருவேளை உன்னே நீயே வீணாய் எண்ணிக்கொண்டிருந்த உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உன்னை கொண்டு கர்த்தர் செய்து உன்னில் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னில் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். உன்னில் நான் மகிமைப்படுவேன், உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்றார். ஏன்னு சொன்னா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், என் நாமத்தில் கேளு, எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில அவர் நாம மகிமைக்கு நீ எதை கேட்டாலும், இதுவரை நடக்காத அற்புதங்கள், கிடைக்காத ஆச்சரியங்களாக இருந்தாலும் நீ கேட்கும் பொழுது நான் அதை செய்து கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வரங்களா இருக்கட்டும், வல்லமையா இருக்கட்டும், அபிஷேகமா இருக்கட்டும், வெளிப்பாடா இருக்கட்டும், ஆவியின் கனிகளா இருக்கட்டும், கர்த்தருடைய மகிமையா இருக்கட்டும், பிரத்யட்சமாய் கர்த்தரை நிரூபிக்கிறதா இருக்கட்டும், எதுவாய் இருந்தாலும் என் நாமத்தினால கேட்கும் பொழுது நான் அதை உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.